இன்றைக்கி தேதி பார்த்திங்கன்னா 1/3/2026 மார்ச் 1 இன்றைக்கி தேதி. இப்போ மதுரை மாவட்டம் பேரூர் சிலாவட்டு கிராமத்தில் இருக்கோம். இப்போ மீட்டுப்பட்டில் பார்த்திங்கன்னா கரண்ட் எவ்வளோ வருதுன்னு பாருங்கள். இப்போ மணி 7 மணி ஆச்சு. டிவி ஓடலை, காத்தாடி ஓடலை, மிக்சி ஓடலை, எதுவுமே ஓடலை. எவ்வளோ வருதுன்னு பாருங்கள், கரண்ட் பாருங்கள். நான் அமுக்கிற பாருங்கள் எத்தனை வாட்ஸ் வருது பாருங்கள். 120 வாட்ஸ் வச்சு நான் ஓட்டி எப்படி டிவி ஓடுறது, எப்படி காத்தாடி ஓடும் பாருங்கள். இது ஈபி சம்மந்தமாக ஈபி அங்கே புகார் அளித்தோம்னா எந்த நடவடிக்கை எடுக்க மாட்டாங்க. உடனே நடவடிக்கை எடுக்கலைன்னா மக்களை திரட்டி போராட்டம் பண்ணுற அளவுக்கு சங்கம் செயல்படும். பார்த்துங்க. அனைவருக்கும் வணக்கம். மக்கள் உரிமைகள் பாதுகாப்பு ஊழல் விழிப்புணர்வு சங்கம் இன்னைக்கு என்ன பிரச்சனை பேச போறோம்னா, மதுரை மாவட்டம் பேரூர் வட்டம் தேக்கல்பட்டி ஒன்றியம் சிலாவட்டி கிராமத்தில் மேற்கு பகுதியில் உள்ள மின்சார குறைபாடுகள் பற்றி பேச போகிறோம். இப்போ கிட்டத்தட்ட இங்கே ஒரு 150 குடும்பங்கள் இருக்கு. அந்த 150 குடும்பங்களுக்கு மின்சாரங்கள் கொடுத்துருக்காங்க. மின்சாரம் 3 ஆண்டுகளாக வெறும் குறைந்த மின்னழுத்தம், அதாவது லோ வோல்டேஜ் 120, 130, 110, 140 இவ்வளவுதான் ஓடுது. எந்த மோட்டரும் ஓடுறதில்லை, மிக்சி ஓடுறதில்லை, கிரைண்டர் ஓடுறதில்லை, காத்தாடி ஓடுறதில்லை. இதில் நேற்று மார்ச் 1 மாலையில் பார்த்தீங்கன்னா, அந்த காலையில் நினைச்சுறோம் பாருங்க. மாலையில் பார்த்தீங்கன்னா வெறும் 129 ஓடுது. எந்த லைட்டுமே எரியல, காத்தாடி ஓடல, டிவி ஓடல, பிரிட்ஜ் ஓடல, எதுவுமே ஓடல. இப்போ கோடைகள் ஆரம்பிச்சிச்சு. குழந்தைகளை வச்சுக்கிட்டு எப்படி தூங்கணும்னு தெரியல. இது சம்பந்தமா போன மாசம் 26 நம்ம கல்வெட்டில் உள்ள மின் பகிர்மான நிலையத்தில் மனு கொடுக்க போயிருந்தேன் நான். அப்போ ஏன் இல்லை, அவங்க விடுமுறையில் இருக்காங்க அப்படின்னு சொல்லி அந்த உள்ள போர்மன் வாங்கி வச்சுக்கிட்டு கிட்டத்தட்ட 1 மாசம் அந்த மனு எந்த நடவடிக்கை எடுக்கல. அப்போ நேற்று இரவு நான் மாலையில் நான் லோ வோல்டேஜ் பார்த்துட்டு நான் ஏக்கு ஃபோன் பண்ணி, இந்த மாதிரி எனக்கு லோ வோல்டேஜ் வருது, உடனே நான் மனு கொடுத்துருந்தேன், நடவடிக்கை எடுக்கணும்னு சொன்னப்போ இல்லை நாளைக்கு நான் யாராவது பார்க்க சொல்கிறேன் அப்படின்னு மாதிரி சொன்னாங்க. இன்னைக்கு வயர்மன் ஏரியா வயர்மன் பார்த்தாங்க. ஏரியா பார்த்துட்டோம், அதே கம்ப்ளைண்ட் இருக்கு. மோட்டர் போட்டால் ஓடலை, மிக்சி போட்டால் ஓடலை. இப்போ பரவாயில்ல, நான் போன தடவை ஒன்று பேசுகிறேன். ஐயா அந்த மாதிரி இருக்குங்க, நீங்கள் உடனே எனக்கு ஒரு மினி டிரான்ஸ்ஃபார் கொடுங்க அப்படின்னு சொன்னாங்க. இல்லை ஊருக்குள்ள உள்ள டிரான்ஸ்ஃபார் தான் எங்கள் வயர் நினைச்சு விடுங்க அப்படின்னா அது ஒரு போஸ்ட் பண்ணணும். போஸ்ட் பண்ணணும், நிறைய ஃபார்மாலிட்டிஸ் இருக்குது. 10 நாள் 20 நாள் சொல்கிறாங்க. இப்போ 10 நாள் 20 நாளைக்கு நான் குழந்தைகளை வச்சு கஷ்டப்பட்டு இருக்கணும். இப்போ இந்த 10 நாள் 20 நாளைக்கு இந்த மின்சாரத்துறை எங்கிட்ட மின்சாரம் வசூல் பண்ணாதா, கரண்ட் வசூல் பண்ணாதா, கரண்ட். அப்போ மக்களுக்கு அடிப்படை தேவையை நுகர்வோருக்கு அரசு சரியாக செய்யணும். அது அதிகாரிகள் கரெக்டாக செய்யணும். இப்போ எங்கள் மின்சார குறைபாடுன்னு நான் 1 மாதத்துக்கு மனு கொடுத்துட்டேன். இது சம்பந்தமாக பல கோரிக்கைகளை வச்சுட்டேன். ஆனால் எந்த நடவடிக்கை எடுக்கலாம். இப்போ இந்த காணொலியை பார்த்துட்டு நீங்கள் விரைவான நடவடிக்கை எடுத்தீங்கன்னா மக்களை கூட்டு கல்வெட்டி மின் பகிர்மான நிலையத்துக்கு முன்னாடி போராட்டம் பண்ணாமல் நாங்கள் பார்த்துக்குவோம். நீங்கள் காலதாமப்படுத்தீங்கன்னா நான் இந்த ஏரியா மக்களை கூட்டிட்டு மக்கள் உரிமை பாதுகாப்பு ஊழல் விழிப்புணர்வு சங்கத்து மூலியமா நாங்கள் ஒரு போராட்டம் பண்ணுறதுக்கு ரெடி ஆகிடுவோம். அப்போ இது வராமல் தடுக்கிறதுக்கு நீங்கள் அதிகாரிகள் உடனே இந்த குறைந்த மின்னழுத்தம் லோ வோல்டேஜை கம்ப்ளைண்ட்டை சரி செஞ்சு எங்களுக்கு 240 வாட்ஸ் கிடைக்கிறதுக்கு வழிவகை செய்யணும். எங்களுக்கு எந்த நேரத்திலையும் மோட்டர் போட்டாலோ, கம்ப்ரஸர் மோட்டர் போட்டாலோ, சாதா மோட்டர் போட்டாலோ, பிரிட்ஜியோ, மிக்சியோ, கிரைண்டர் போட்டாலோ உடனே ஓடணும். கோடைகாலம் வருது, அரசு அதிகாரி கவனத்தில் எடுத்துக்கொண்டு வேலை செய்யணும். இல்லைன்னா நாங்கள் சங்கத்து மூலம் நடவடிக்கை எடுப்போம். இப்படிக்கு மக்கள் உரிமைகள் பாதுகாப்பு ஊழல் விழிப்புணர்வு சங்கம். நன்றி.